முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ காத்திருந்ததும் போதும் கஷ்டப்பட்டதும் போதும்னு தான் இன்று இரவோடு இரவாகவே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நாளைய விடியலில் மிகப்பெரிய பரிசை அற்புதமாக மங்களகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். அதுக்காக தான் என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன் என் செல்வமே. என் கரம் தொட்ட உன் கையில் உனக்கான பொக்கிசமான வாழ்க்கையை நீ பெற போற. எப்போதுமே அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதே. ஏன்னா அவங்க என்ன வேணா யோசிக்கட்டும். உன்னை பற்றி உனக்கு தெரியாதது என்ன அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறங்கிறது தான் முக்கியமே தவிர அடுத்தவங்க 1000 நினச்சாலும் அது உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் நீ உன்னை உயர்வான ஆளாக, அதிர்ஷ்டமும் திறமையும் தகுதியும் மிக்க ஆளாக நினச்சினா அதற்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ உன்னை அதிர்ஷ்டசாலி நினைக்கும் போதுதான் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையை நான் வடிவமைப்பேன். எப்போதும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் கெடுதல் செஞ்சவங்களும் ஏமாத்தினவங்களும் உன் கண்ணெதிலேயே இருக்க தான் செய்வாங்க. ஆனால் ஒருபோதும் அவர்களை பழிவாங்க நினைக்காதே என் செல்வமே. யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு. காலமாக நான் இருந்து மிக கொடூரமாக அவர்களுடைய தவறுக்கு தண்டனை கொடுப்பேன் என் செல்வமே. நன்றி கெட்ட இந்த உலகத்துல உன்னை காயப்படுத்தியவனே நீ நினைக்கிறியே தவிர உனக்கு நல்லது செய்கிற உன் காயத்துக்கு மருந்து போடுகிற மனிதர்களை நீ ஏன் மறந்து போகிறாய்? இந்த உலகத்துல எல்லாருமே கெட்டவங்கன்னு நான் நினைக்கிற? 100ல் 1 நல்லவங்களா, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்களா உன்னை சுத்தி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ எப்போதும் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நின. தரம் தாழ்ந்து போய் உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து நீ யாரிடையும் கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. நீ எதையெல்லாம் இழந்தியோ, எதையெல்லாம் அடைய முடியாம ஆசைப்பட்டு ஏங்கி தவிக்கிறியோ அது எல்லாத்தையுமே உன் கைகளில் கொடுப்பதற்காக தானே நாளைய நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். எப்போவுமே முடியும்னு நினச்சினா அதற்கு பல வழிகள் இருக்கு. முடியாதுன்னு நினச்சினா அதை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உன்னால் அடைய முடியாது. எல்லாமே உனக்காக தான் நான் செய்கிறேங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? யாருக்காவது நீ வாக்கு கொடுத்தாலும் அல்லது சொன்ன சொல்லை காப்பாற்றும் அளவுக்கும் பக்குவமுள்ள ஆளாக இரு. அப்படி மட்டும் நீ சரியா சொன்னதை செஞ்சிட்டினா நீ கேட்டு வாங்காமலேயே மதிப்பும் மரியாதையும் தானாக உனக்கு வந்து சேரும் என் செல்வமே. உன்னை எப்போதுமே குறைவாக நினைக்காம உன்னை உயர்த்தி மனசுல நின. ஆனா ஒருபோதும் உன்னை உயர்வாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தலைகரத்தோட ஆணவத்தோடையோ நீ நடந்து கொள்ளக்கூடாது. உன் உயர்வான எண்ணம்ங்கிறது எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் உனக்கு எல்லாமே தெரியுன்ற விதத்தில் உன்னை உயர்வாகவும் உனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு உன்னை தகுதி உள்ள ஆளாகவும் நீ நினைக்கணும். எல்லாரையும் உனக்கு சமமாக கூட பார்க்கலாம். ஆனால் உன்னை விட உயர்வாகவோ உன்னை விட தாழ்வாகவோ யாரையுமே மதிக்காதே என் செல்வமே. எல்லா மனிதர்களையும் உனக்கு சமமாக மதிக்க கற்றுக்கோ. உன்னை பற்றிய உயர்வான எண்ணம் தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக வழி நடத்தும். அதனால தான் உன்னை உயர்வா நினச்சிக்கோ, நீ வெற்றியாளன் நினச்சிக்கோ, நீ திறமைசாலி அதிர்ஷ்டசாலி நினச்சிக்கோ. நான் சொல்கிறேன், நீ நினைக்கிறபடியே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மாறுவாய். யாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்யணும்னு உனக்கு தலையெழுத்தா என்ன? ஏன்னா நீ என்னதான் எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சாலும் யாருமே நன்றி உணர்ச்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்களேன்னு மறுபடியும் நீ தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. எது எப்படி வேணா இருக்கட்டும், நீ யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். யார் மனசும் காயப்படாத அளவுக்கு நீ பார்த்து பார்த்து பேசி பழகு. எது உனக்கு வலியை தருதோ, எது உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது உனக்கானது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கானது உன்னுடையதும் எப்படி உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும்? அது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உனக்கானதுன்ற ஒரு விஷயம் எப்படி உன்னை கஷ்டப்படுத்தும்னு யோசி.
சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்துல சூழ்நிலைக்காகவும் தேவைக்காகவும் யாராவது எதையாவது உன்னை தேடி வந்து செஞ்சாலுமே கூட நீ கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் கையால கத்துக்கோ. சில பேர் உனக்காக நிறைய செய்வாங்க, அதாவது உன்னை பெத்தவங்க போல. உன்னை பெத்தவங்களே கூட உனக்காக எவ்வளவோ பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் நான் உனக்காக அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஒன்றும் பண்ணாத மாதிரி அமைதியாகவே காட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட அன்பு என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. உண்மையிலேயே உன் கூட இருக்கிற உன் குடும்பத்தில் உள்ளவங்கள்ல யார் அப்படி உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு எதுவுமே செய்யாதது போல ரொம்ப சாதாரணமாக இருக்காங்களோ அவர்கள்தானே உனக்கான உயர்வான உறவாக இருக்க முடியும். என்னதான் உன் வாழ்க்கையில நீ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் ஏதாவது ஒருவர் யாராவது ஒருவர் மூலமாக நான் உனக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக பெருமை அடையலாம். வார்த்தைகள்லையும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி பொறுமையாக இருக்க பழகு. கோபம் வரும்போது சிக்கனமாக கஞ்சத்தனமாக ஏழையை போல கோபத்தை அடக்கி வச்சுக்கோ. அன்பை காட்டும் போது பெருமிதமாக பெருமையுள்ளவனா பணக்காரனா ஆடம்பரமாக நீ இருந்து விடு. அப்படி இருந்தினாலே காலம் உன் வாழ்க்கையை பொன்னானதாக பொக்கிசமானதாக மாற்றி காட்டும் என் செல்வமே. உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் ஆசைகள் அளவாகவும் சரியாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எல்லாமே சிறப்பாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். காடு மலை தாண்டி கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர நான் இருக்கேன். அதாவது காடு மலை தாண்டினா நீ பார்க்காத அளவுக்கு கஷ்டத்தை பார்க்குற, அடையாத அளவுக்கு துன்பத்தை சந்திக்கிறாய். துன்பமும் துயரமும் கவலையும் உன் வாழ்க்கையில ஒரு பங்குன்ற மாதிரி தினமும் அதையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காக தான் மகிழ்ச்சிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போறேன். இனி எல்லாமே உனக்கு மிக சிறப்பானதாக நடக்கும்படி உன் காத்திருப்புகளையும் கஷ்டகாலத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையவே உயர்வானதாக மாற்ற போறேன். எப்போதுமே உன்னுடைய செயலால் இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா நீ உன் வாழ்க்கையை சரியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு தானே அர்த்தம். இந்த செயலை உன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செஞ்சினா எதுவுமே தவறாக போகாது. உன்னுடைய செயலால் அடுத்தவர்கள் எப்பவுமே சந்தோஷப்படணுமே தவிர யாரும் வருத்தப்படும்படியோ கவலைப்படும்படியோ நீ எதையுமே செய்யக்கூடாது. வாழ்க்கை எவ்வளவு வேகமாக வேண்டுமானாலும் பயணிக்கலாம். வேகமாக ஓடி ஓடி வேலை செய்கிறதும் உழைச்சி களைச்சி அழுத்து போகிறதும் தூங்கக்கூட நேரமில்லாமல் வேலைன்னு அலைகிறதும் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் எவ்வளவு வேகமாக பயணித்தாலும் இறுதி ஊர்வலம் என்பது மிக மெதுவாகத்தானே இருக்கும். எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் கடைசியில் மனுஷன் போகும்போது எதையுமே கையில் எடுத்துக்கிட்டு போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல அவசியத்திற்கு ஏற்றாற் போல சம்பாதிச்சாலே போதும். எதுவுமே அளவோடு இருந்தாதானே அழகாக இருக்கும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன்றதை நம்பு. உன்னை நிராகரிப்பவர்களிடம் போய் ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க, ஏன் என்னை நிராகரிக்கிறீங்கன்னு நீதி கேட்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் உன்னை நிராகரிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு உன்னை பிடிக்கல, அல்லது உன்னுடைய பேச்சோ செயலோ ஏதோ ஒன்று பிடிக்காம தான் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீ நீதி நியாயம்னு கேட்டு நின்னா அதற்கும் அவர்கள் தான் நினச்ச தப்பான சிந்தனையை தான் உன்கிட்ட சொல்லுவாங்க. உன்னை பற்றி நீயே யோசிக்காத பல தவறான விஷயங்களை உன்னை பற்றி அவர்கள் உன்னிடமே சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறதல்லவா? இதை புரிஞ்சுக்கிட்டு யார் உன்கிட்ட பொய் சொன்னாலும் சரி, அல்லது வேணும்னே உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் அவமரியாதை செய்தாலும் சரி, போய் நியாயம் கேட்காம ஒதுங்கி இருந்தீனா காலமாக நான் இருந்து அவங்க செஞ்ச தப்பை அவர்களுக்கே உணர்த்தி மீண்டும் உன்னை தேடி வரும்படி செய்வேன். நீ மனசளவில் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருந்து இந்த முருகப்பெருமான் மனக்குறையும் பணக்குறையும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து எல்லா கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன். இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட இனிமேதான் நல்ல வாழ்க்கையை வாழ போற. உனக்காக நான் போட்ட வழியில தான் நீ பயணம் செய்ய போற. பயமின்றி முன்னேறிப்போ. எல்லா தடைகளும் நொறுங்கி போய் நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு
நான் வழிகாட்டுறேன் என் செல்வமே. உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்துதான் நீ கனவுலையும் நினைக்காத அளவுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். இனி சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வரும். உன் எதிர்காலமே வசந்த காலமாக ஆகப்போகுது. உன் வாழ்க்கை பயணத்தை ஆனந்தமாக நான் அமைச்சு தர்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம் என் செல்வமே. முருகன் அவனே ஆண்டி கோலத்தில் இருக்கான். உனக்கென்ன செய்ய போறான்னு யாராவது கேட்டா நீ ஒருபோதும் வாதாடாதே. அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போ. அவர்களுக்கு எதை எப்படி உணர்த்தணுமோ அதை நான் உணர்த்துவேன். இது வேணும் அது வேணும்னு கேட்குற என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்தையுமே என் அருளால் கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையே வளமானதாக மாறப்போகுது.